வணக்கம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மே 2026 எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த ஜோதிட அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி, அதாவது அறிவியல் பூர்வமான வேத ஜோதிட முறையில எந்த மிகைப்படுத்தலும் இல்லாம, தேவையில்லாத பயமுறுத்தலும் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். கிரகங்களோட பயிற்சி எப்படி உங்க கர்ம வினைகளை இந்த மாசம் வழிநடத்த போகுதுன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த மே மாசத்தை நாம எப்படி அணுக போறோம்னா, முதல்ல மே மாசத்தோட ஒட்டுமொத்த கிரக நிலைகள் எப்படி ஒரு பேஸ்லைனை உருவாக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் மாசத்தோட முதல் பாதியில இருக்கக்கூடிய சவால்கள், இரண்டாம் பாதியில கிடைக்க போற ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக் மாற்றம், மற்றும் இறுதியா உங்க கர்ம வினைக்கு ஏத்த மாதிரியான உங்களோட பர்சனல் கூகுள் மேப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு ரொம்ப லாஜிக்கலா பார்க்க போறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மே மாசத்தோட ஒட்டுமொத்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஒரு பேஸ்லைனை செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மெதுவா நகரக்கூடிய பெரிய கிரகங்கள் தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது. பெரிய கிரகங்கள் எல்லாம் இப்ப என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் 3ஆம் இடத்துல ரொம்ப நிலையா இருக்காரு. இது ஜூன் மாசம் தான் மாறப்போகுது. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. இதனால கண்டிப்பா செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ராகு 11ஆம் இடத்துலயும், கேது 5ஆம் இடத்துலயும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்காங்க. ஆக இந்த பெரிய கிரகங்கள் எல்லாமே இந்த மாசம் பெருசா இடம் மாறல. ஜூன் மாசம் வரப்போற அந்த மிகப்பெரிய குரு பயிற்சிக்கு நாம தயாராகிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாசமா தான் இந்த மே மாசம் அமைய போகுது. சரி, இப்ப மாசத்தோட முதல் பாதியில, குறிப்பா அந்த முதல் 2 வாரத்துல என்ன மாதிரி சவால்களை நாம சந்திக்க வேண்டியிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கதான் கிரகங்களோட அந்த சின்ன உரசல்களை நாம கவனிக்கணும். இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை விரய சனி. அதாவது 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறது. பேர்லே இருக்கு பாருங்க, செலவுகள். இது வழக்கமா அதிகப்படியான செலவுகள், பயணங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள், எதிர்பாராத பண இழப்புகளை குறிக்கும். குறிப்பா மே மாதத்தின் முதல் 2 வாரங்கள்ல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் இந்த சனியோட போய் சேரும்போது ஒரு விதமான மனக்குழப்பம் வரும். என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு ஒரு சின்ன சஞ்சலம் இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் இல்லனா கடன் சம்பந்தப்பட்ட டென்ஷன்கள் உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனா ஒரு நிமிஷம், இங்கதான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். செலவுனாலே அது மோசமான செலவு கிடையாது. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் சுபவியம் இருக்கு. உங்க சொந்த தசாபுக்தி நல்லா இருந்தா இந்த சனியோட செலவுகள் எல்லாமே குழந்தைங்களோட படிப்புக்கோ, குடும்ப விசேஷங்களுக்கோ இல்ல எதிர்கால முதலீடுகளுக்கோ சுபமா மாறும். இன்னொரு பக்கம் வீண் வியம். உங்க தசாபுக்தி சுமாராகவோ இல்ல பிரச்சனைக்குரியதாகவோ இருந்தா அது தேவையற்ற பண இழப்பாவும் அலைச்சலாவும் மாறும். ஆக செலவை தீர்மானிக்கிறது சனினாலும் அது நல்ல முதலீடா இல்ல வீண் செலவா அப்படிங்கறத உங்க பர்சனல் தசாபுக்தி தான் முடிவு பண்ணுது. இந்த எனர்ஜி ஷிஃப்ட் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். முதல் 2 வாரம் 12ஆம் இடத்துல சனியோட இருந்த செவ்வாய் மே 15ஆம் தேதி உங்க லக்னத்துக்கே, அதாவது உங்க ராசிக்குள்ளே வந்துடுறாரு. மாத இறுதியில சுக்ரன் மிதுனத்துக்கு மாறுறாரு. இந்த மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கிற மாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களோட எனர்ஜில ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். ஜூன் மாச குரு பெயர்ச்சிக்கு தேவையான அஸ்திவாரத்தை இந்த டைம்லைன் ரொம்ப அழகா உங்களுக்கு செட் பண்ணுது. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்க போகுது. மாசத்தோட முதல் பாதியில இருந்த அந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு 2ஆம் பாதியில நமக்கு கிடைக்க போற அந்த எனர்ஜெட்டிக் பிரேக் த்ரூ பத்தி இப்ப பார்க்கலாம். சரியா மே 15க்கு மேல செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வந்து சூரியன் மற்றும் புதனோட சேர்றாரு. சனி பகவானை விட்டு முற்றிலுமா விலகுறாரு. இது ரொம்பவே அருமையான விஷயம். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு சூப்பரான ஒற்றுமை வரும். கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வரன் கூட இப்ப கைகூடி வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. சுபகாரியங்களுக்கான ஆடம்பர செலவுகள் சந்தோஷமா நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேல ஜூன் மாசம் வரப்போற மிகப்பெரிய யோகத்துக்கும் வெற்றிகளுக்கும் தேவையான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை இந்த செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு உறுதியா அமைச்சு கொடுக்க போகுது. பொதுவான ராசி பலன்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த மே மாசம் எக்ஸாக்டா என்ன கொண்டு வரப்போகுது அதை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களோட பர்சனல் கூகுள் மேப். உங்களுக்கான தனிப்பட்ட பலன்களை துல்லியமா கணிக்க 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸி. 1, நீங்க அஸ்வினியா, பரணியா, கிருத்திகையான்னு உங்க நட்சத்திரத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். 2, உங்க பிறந்த தேதி, நேரம், இடத்தை வச்சு உங்க லக்னத்தை துல்லியமா கணிக்கணும். 3, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு ஆராயணும். இந்த 3 விஷயங்களும் தான் உங்களை வழிநடத்தக்கூடிய ஃபைனல் நேவிகேஷனல் டூல். கோச்சார கிரகங்களை உங்க தனிப்பட்ட தசாபுக்தியோட இணைச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நடக்க போறது எக்ஸாக்டா என்னன்னு ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும்.
இது எதை காட்டுதுன்னா, சயின்டிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு கூகுள் மேப் மாதிரி. எந்த ரூட்ல போனா டிராஃபிக் இருக்கும், எந்த டர்ன் எடுக்கணும், எந்த வழியில போனா இலக்க சீக்கிரமா அடையலாம், எல்லாத்தையும் உங்க கர்மாவுக்கு ஏத்துற மாதிரி இது கரெக்டா காட்டிடும். தேவையற்ற பயத்தையோ மூட நம்பிக்கைகளையோ வளர்க்காம பிராக்டிக்கலா வாழ்க்கையை அமைச்சுக்க இந்த சிஸ்டம் ஒரு பெர்ஃபெக்ட் ஜிபிஎஸ் மாதிரி செயல்படுது. இந்த சிஸ்டம் மூலமா உங்க வாழ்க்கைக்கான சரியான டைம்லைனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில எந்த இடத்துல டிராஃபிக் ஜாம், அதாவது சவால்கள் வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சா உங்களோட பணமும் நேரமும் வீணாகிறத தவிர்க்கலாம்ல. உங்க கர்ம வினைக்கேத்த மாதிரி சரியான கேரியர் மற்றும் ரிலேஷன்ஷிப் முடிவுகளை எடுக்க இது ரொம்பவே உதவி செய்யும். பயமுறுத்துற பரிகாரங்களை இது முற்றிலுமா நிராகரிக்குது. எந்த வழியில போனா நீங்க ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா சொல்லிடும். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களோட கர்ம ஓட்டத்துக்கு எதிரா பிடிவாதமா நீச்சல் அடிக்க போறீங்களா, இல்ல உங்களுக்கான சரியான பாதைய நேவிகேட் பண்ணி ரொம்ப ஈஸியா ஜெயிக்க போறீங்களா? வாழ்க்கையில வர தடைகளை பார்த்து குருட்டுத்தனமா முட்டி மோதி கஷ்டப்படுறதை விட உங்களுக்கான அந்த காஸ்மிக் மேப்பை தேடி கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல சரியான முடிவெடுங்க. மே மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுக்க போகுது. உங்களோட அந்த சரியான பாதையை இன்னிக்கே தேட ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம்.